வெல்கம் டு அனீஸ் கிச்சன். புளியார் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். 2 வகையான கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன், தேங்காய் 1/2 மூடி எடுத்திருக்கேன், எள்ளு, சர்க்கரை, ஏலக்காய் பொடி, வெல்லம், இவ்வளோதாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாங்க. 1/2 மூடி தேங்காய் பாலாக எடுத்துடலாம். மூணு டைம் பால் எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு பால் இருக்குது. 1/2 மூடி தேங்காய் இந்த அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது 2 வகையான கொழுக்கட்டை. ஒன்று பால் கொழுக்கட்டை, ஒன்று சக்கரைப்பாகு கொழுக்கட்டை. 2 கொழுக்கட்டையும் சூப்பராக இருக்குங்க. வாங்க, இப்போ பால் ரெடியாக இருக்குது. இப்போ கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சக்கரைப்பாகு கொழுக்கட்டைக்காக மாவு அளந்து எடுத்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு மாவு அளந்து எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மாவு அளந்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் எள்ளு 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சிடலாம். சுடுதண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். நம்ம புடி கொழுக்கட்டைக்கு மாவு எந்த அளவுக்கு பிணையுவோமோ அந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சிக்கோங்க. இதை பிடி கொழுக்கட்டை மாதிரி தான் நம்ம வச்சு இட்லி தட்டில் வேக வைக்க போகிறோம். அதனால் பிடி கொழுக்கட்டைக்கு நம்ம எந்த அளவுக்கு மாவு பிணைவோமோ அந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சிக்கோங்க. சுடுதண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சணும். இதை இப்படியே மூடி வச்சிடலாங்க. அடுத்ததாக பால் கொழுக்கட்டைக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ பேன் ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாங்க. இப்போ இதிலையே 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துடலாங்க. இப்போ இந்த பேன்லையே 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு மாவு போட்டு கிளறிடலாம். கொதி வரட்டும். பால் கொழுக்கட்டை டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வெல்லம் போட்டுட்டு அப்புறமா அந்த மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. 1 கப் மாவு இதில் சேர்த்து கிளற ஆரம்பிச்சிடலாம். இப்போது பபிள்ஸ் வருதுங்க. இப்போ 1 கப் மாவு இது மாதிரி போட்டுட்டு கரைச்சி விட ஆரம்பிச்சிடலாம். கை விடாமல் கரைச்சி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா சீக்கிரமாக உடச்சி விடணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். குறைச்சி வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த கட்டி இல்லாமல் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு பால் கொழுக்கட்டைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் இருந்து இறக்கி ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டி பாலாக உருட்டிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாவு ஆறிடுச்சு. பால் கொழுக்கட்டைக்கான மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மாவு பிணைஞ்சிக்கோங்க. நல்லா அழுத்தி அழுத்தி பிணைஞ்சி விட்டுருங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா மாவு பிணைஞ்சிட்டிங்கன்னா சின்ன சின்ன கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போது இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை குட்டி குட்டி பாலாக உருட்டிட்டு பவுலில் போட்டுடலாம். இப்போது பால் கொழுக்கட்டைக்கான மாவு ரெடிங்க. இது இப்படியே இருக்கட்டும். பால் கொதிக்க வச்சிடலாம். பேன் ஹீட் பண்ணி நம்ம 1/2 டம்ளர் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பால் இதில் ஊற்றி கொதிக்க வச்சிடலாம்.
இது நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்தோம்ல, இந்த உருண்டைகள்லாம் எடுத்து இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாங்க. இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் இந்த பாலோடு சேர்ந்து இந்த கொழுக்கட்டையும் வேகட்டும். இப்போது தேங்காய் பால் வச்சுருந்தோம் இல்லையா, இந்த தேங்காய் பால் 1/2 கப் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். தேங்காய் பாலும் சேர்த்தாச்சு, சர்க்கரையும் சேர்த்தாச்சு, எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த அரிசி மாவையும் இதில் கலந்துடலாம். இந்த அரிசி மாவு, பால், தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து கொதித்து வரட்டுங்க. கொதிச்சா இறக்கிடலாம். தேங்காய் பால், பால், அரிசி மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து திக்னஸ் வந்துருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம சக்கரை பாகு கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம சக்கரை பாகு கொழுக்கட்டைக்காக மாவு ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி இட்லி தட்டில் துணி போட்டுக்கோங்க, இல்லை ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு புடி கொழுக்கட்டை மாதிரி தாங்க நம்ம சின்னதாக பிடிக்கணும். நம்ம நார்மலாக புடி கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி இல்லாமல், பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி சின்னதாக பிடிக்கணும். இப்போ 2 பிளேட்லேயும் நல்லா பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சாச்சுங்க. இதை வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போது இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு வேக வச்சிடலாம். இப்போ 2 பிளேட்டில் இருக்கிறதையும் வச்சாச்சுங்க. இது இப்படி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போது சக்கரைப்பாகு கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. வெந்துருச்சு. 10 நிமிஷம் தாங்க இதை வேகிற டைம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த கொழுக்கட்டை சக்கரைப்பாகு கொழுக்கட்டை. இன்னொரு பிளேட்டில் இருக்கிறதையும் எடுத்துடலாம். இப்போது இந்த அளவுக்கு ஆயிருக்குங்க. 1 கப் மாவு வந்து இந்த அளவுக்கு கொழுக்கட்டை ஆயிருக்கு. இப்போ இதை வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை பாகு கொழுக்கட்டையாக ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணிடலாம். ஹீட் ஆகட்டும். இப்போது தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பால் 1/2 கப் அளவுக்கு இந்த பேனில் சேர்த்துடலாம். பேனில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த கொழுக்கட்டையை இதில் சேர்த்துடலாம். இப்போது இந்த கொழுக்கட்டையை இதில் சேர்த்துடலாங்க. இப்போது இந்த கொழுக்கட்டையிலேயே 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்துட்டு ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். சர்க்கரை போட்டிருக்கிறதுனால இது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எள்ளு சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த எள்ளு, சர்க்கரைப்பாகு இதெல்லாம் சேர்த்து வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது கொதி வரட்டும்னு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, கொதிச்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். சர்க்கரைப்பாகு கொழுக்கட்டை ரெடி. அவ்வளோதாங்க, சர்க்கரைப்பாகு கொழுக்கட்டை ரெடி.
இந்த சக்கரைப்பாகு கொழுக்கட்டை தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கொண்டு வந்தாங்க, அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டு இந்த சக்கரைப்பாகு கொழுக்கட்டை போட்டிருக்கேன். நார்மலாக நம்ம எள்ளு சேர்க்க மாட்டோம் கொழுக்கட்டையில், இது எள்ளு சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், சக்கரைப்பாகு கொழுக்கட்டை ரெடி. நாம் இன்றைக்கி 2 வகையான கொழுக்கட்டை செஞ்சுருக்கோங்க. 2 கொழுக்கட்டையுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு இந்த புளியார் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுங்க. பிள்ளையாரோட அனுகிரகம் உங்களுக்கு தான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.